Kukuli powerhouse, என்னைக்கு குறையத மோச உம்மால இலசங்களுக்கு வருஷங்களுக்கு பாமரனுக்கு குமரிகளுக்கு லவ்ஸே லவ் மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா கூலி மூவி ரிவ்யூ. கூலி இன்னைக்கு தான் பார்த்தேன். நேற்று ஈவினிங் பார்த்துருக்க வேண்டியது டிக்கெட் கிடைக்கல, இன்னைக்கு காலையில் தான் பார்த்துருவாங்க கிடச்சிது. படம் ஜென்யூனாக சொல்லுவேன், படம் நல்லா இருக்குது. ஒரு சிலதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் நெக்ஸ்ட்டு படத்தில் வரும்போது அது லொக்கேஷன்லாம் மாற்றிட்டா நல்லாயிருக்கும். அமீர் கான் அண்ணன் உபேந்திரா அண்ணெல்லாம் கிளைமேக்ஸில் தான் வராங்க தவிர அவங்க கொஞ்சம் பிஃபோராகவே கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி தான் இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். படத்தோட பற்றி கதை என்னென்னா, நாகார்ஜுனா மெயின் வில்லன். நாகார்ஜுனா ஐயா காரு, அவர் தான் நாகார்ஜுனா காரு இஸ் த மெயின் வில்லன், தலைவர். எப்போவுமே அந்த மாஸ் சீன், கூஸ்பம் சீன்ஸ்லாம் கட்டு போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. குறிப்பாக அந்த டீஏஜிங் சீன்ஸ், சத்யராஜ் கூட அந்த காரில் உட்காந்துட்டு மேன்ஷன் ஹவுஸ் சரக்கு. ஆனால் இதில் படத்தில் மேன்ஷன் ஹவுஸ் ப்ரமோட் ஆகிடக்கூடாதுன்னு பவர் ஹவுஸ்ன்னு பேர் வச்சு பவர் ஹவுஸ் எப்படி நாட்டுறாரு. அதான்டா இப்போ தான்டா புரியுது அந்த பவர் ஹவுஸ் சாங் இது வச்சு தான் வந்ததுங்க. ஸோ நல்லா பயங்கரமாக அந்த தலைவரோட ஸ்டைல், யூனிக்கிசம் ஆஃப் அந்த சிகரெட் குடிக்கிறது, சரக்கு அடிக்கிறதுலாம் அழகாக பண்ணியிருந்தார். தேவா தான் தலைவரோட கேரக்டர் பேர். தேவா வந்து ஒரு மேன்ஷன் வச்சு நடத்துகிறாரு சென்னையில். அவர் குடிச்சு 30 வருஷம் ஆகுது. அதனால் அவர் மேன்ஷனில் தங்குறவங்க யாருக்குமே குடிக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மட்டும் மேன்ஷன் ஃபீஸ் கம்மி, மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மேன்ஷன் ஃபீஸு அதிகம். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி குடி பழக்கத்தை கெட்டு போகக்கூடாது. இந்த சிக்கிட்டு சாங் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா இருந்தது. சரக்கெல்லாம் ஊற்றி வச்சுருப்பார். எல்லா பக்கெட் ஃபுல்லாக சரக்கை ஊற்றி வச்சுட்டு டப்புன்னு தட்டிடுவார். சொல்லுவார் ஒரு அவேர்னஸ், இளைஞர்கள் குடிச்சு சின்ன வயசுலேயே கெட்டு போகக்கூடாதுன்னு ஒரு அவேர்னஸ் சீன்ஸ், அது நல்லா இருந்தது. நம்ம ரஜினி சார் வந்து ஒரு கூலியாக இருப்பார் படத்தில். ஹார்பரில் வேலை மூட்டை தூக்குற கூலியாக இருப்பார். சரக்கு ஹார்பர் லோடு சரக்கெல்லாம் வந்து இறக்கி வைக்கிற ஒரு கூலியாக இருப்பார் படத்தில். ஃப்ளாஷ்பேக்கு சத்யராஜ் சாரும் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில். சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் டிஏஜிக்கு அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த கூலி நடக்கிற அந்த ஸ்பையாக ஹார்பரில் நடக்கிற அந்த திருட்டுக்கெல்லாம் கூலிங்களை வந்து பிணக்கைதியாக வெளியூருக்கு நாடு கடத்தி அனுப்புறது, அவங்க மேலே பழிய போட்டு அவங்கள சாவடிக்கிறது, இதுதான் சைமன் நாகார்ஜுனா அண்ணனோட வேலை. ப்ளஸ் அவங்களோட கூலி வேலை செய்கிற மனிதனோட உடல் உறுப்பு ஆர்கன்ஸை திருடி மற்ற வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்கன்ஸை சேல் பண்ணுறது. ஸோ அப்புறம் வாட்ச், லக்ஸரி வாட்சஸ் கடத்தி ஹவாலா பண்ணி, எப்போவுமே லொகேஷன் படத்தில் ட்ரக்ஸு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல ட்ரக்ஸு ஹவாலா எல்லாமே, எல்லா கெட்ட பழக்கத்தான எல்லாமே இது காமிச்சிருப்பாங்க. ஸ்ருதிஹாசன் மேடம் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த ரோடு. ப்ளஸ் அதுக்கப்புறம் சௌபின் சஹீர் மஞ்சுமல் பாய்ஸில் எவ்வளோ கன்னிங்கான ஒரு எமோஷனான ஒரு ஃப்ரெண்டாக ஒரு தோஸ்தா அப்படி பார்த்தோமோ, இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு டெரரான வில்லனாக இருந்தார். ஐ திங்க் நாகார்ஜுன ஆனனை விட இவர் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அந்த வில்லனிசம் கேரக்டரில். அதில் கூட அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, சௌபின் சஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவன் என்னம்மா இன்டர்வெல்லில் வந்து ஒரு லேடி என்னம்மா அடிக்கிறாங்க, ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு ரோலை கொடுத்து வச்சுக்கிறார் லோகேஷனை. அந்த ஹீரோயின் பேர் என்னன்னு தெரில, போட்டு பொழந்தாங்க. நாகார்ஜுனா பையன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறப்ப நடிச்சு, அந்த பையனை பணக்கார விட்டு பையன் வந்து வசியம் பண்ணி அவனை மைக்கி கடைசியில் அவனையும் போட்டு தள்ளுருவாங்க. ஸோ என்ன கதைனா, முன்னாள் தீ படம் இருக்குல்ல, அந்த ரெஃபரன்ஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பழைய அதில் தான் ஒரிஜினல் கூலியாக நடிச்சிருப்பார் தலைவர். ஸோ அந்த தீ படம் ரெஃபரன்ஸில் வந்துருக்கு. ஸோ அதில் தான் அவங்க அப்பா வந்து கொன்னுடுவாங்க ரஜினி எல்லா கூலிங்களும் சேர்த்து கொண்டுருவாங்க. இது மாதிரி நீ உனக்காக வேலை செய்கிற கூலி தொழிலாளிகளை நீ வந்து நீ பண்ணுற தப்புக்கு அவங்கள இடத்துல சேர்த்து அவங்கள கொண்டுறனால அவங்க உயிருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க லைஃபுக்கே பிரச்சனையாக இருக்கும், அவங்கள நீ போட்டு சொல்லிட்டு தலைவர் வந்து அந்த கேங் லீடரையே கொண்டுடுவார். யூனியன் லீடர் அந்த தலைவர் எல்லாரும் கொண்டுவார். அந்த பழித்தீங்க நாகார்ஜுனா சொல்லுவார், உன்னை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே சொல்லிட்டு அந்த சீன் தான் இருந்தது. அந்த இவர் அந்த ஐ ஆம் த டேஞ்சர் சாங்கு செம்மையாக இருந்தது. அந்த பாரில் உட்காந்து சும்மா ராஜா மாதிரி கெத்தாக சரக்கடிக்கிற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் மோனிகா, பூஜா ஹெக்டே
அதுவும் ஒரு கூலி தொழிலாளியோட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனில் அந்த மோனிகா பெலூசி சாங்கு அது நல்லா இருந்தது. வைபு சிக்கிட்டு சாங் நல்லா இருந்தது. பவர் ஹவுஸில் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து அடித்து போராட்டம் போடுற சீன்லாம் சும்மா வேறு. அந்த டிஏஜிங் ஃபோட்டோ. அமீர் கான் சார் கிளைமேக்ஸில் தான் வராரு. கிளைமேக்ஸில் சைமனோட இன்னொரு பாஸோட பையனா. சைமன் வந்து ஜேவியர் பாஸ் பையன். அது ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருப்பா. அவங்க அப்பா தலைவர் கொண்டுருவார் இந்த மாதிரி அராஜகம் பண்ணுற ஓனர். அதே மாதிரி யூனியன் தலைவர் கிளைங்க அந்த டிஸ்கோ சாங் கடைசி அந்த வாட்செல்லாம் போட்டு கட்டி டிஸ்கோ அடிக்கிற சீனு வேற லெவலில் இருந்தது. மற்றபடி பார்த்தா மைனஸ் என்ன, உபேந்திரா, அமீர் கான் இவங்க 2 பேரும் இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். சத்யராஜ் சார் இன்னும் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கலாம். மற்றபடி தலைவரோட அந்த மாஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஃபைட்ஸ்லாம் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் தலைவர் சத்யராஜ் சார் வளர்க்குற 3 பொண்ணில் தலைவர் பொண்ணு தான் நம்ம ஸ்ருதிஹாசன். அதுதான் கிளைமேக்ஸில் தெரிய வருது. ஆனால் ஸ்ருதிஹாசனுக்கு அது தெரியாமலே போயிடுது. படம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு லாஸ்ட்டில். வளர்ப்பார். தலைவருக்கு ஹீரோயின் பேர் யாருன்னு தெரியல. லைட்டாக அவரோட அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் ஃபோட்டோவில் பார்க்குறாரு. சோபனா மேடம் மாதிரி இருந்துச்சு. நான் சோபனா மேடமாக அது இன்னும் கன்ஃபார்மாக அவ்வளோ தெரில. கூலி, பவர் ஹவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன் டைம் வாட்சபிள். தென் வேறு என்ன சொல்கிறது, குறிப்பாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ், இன்டர்வல் சீன்லாம் பங்கமாக இருந்தது. கடைசியில் தான் நண்பனை கொண்டவங்கள பழி வாங்கி ரிவெஞ்ச் ஸ்டோரியாக முடிச்சிருக்கிறாரு. ப்ளஸ்ஸு தான் கூட வேலை செய்கிற கூலி தொழிலாளிங்க உயிருக்கும் எந்த ஆபத்தாக வரக்கூடாது. அவங்களும் நேர்மையாக வேலை செய்யணும், தன்னம் போலே வேலை செய்யணும், அவங்களையும் பாதுகாக்கிறாரு. தட்ஸ் ஆல். இதுதான் கூலி. லோகேஷ் அண்ணாவோட அந்த மாஸ், அந்த ரெட்ரோ சாங்ஸ்லாம், தலைவரோட வா வா பக்கம் வா அந்த சாங் ரெட்ரோவாக இருந்தது. அப்புறம் அந்த கல்லூரி சாங் ஒன்று வந்தது ஃபைட்டில். லியோ, விக்ரம், கைதி, மாஸ்டரில் வர மாதிரி ஒரு 2-3 ரெட்ரோ சாங்ஸ் வந்தது. மொத்தத்தில் கூலி பவர் ஹவுஸ். தேங்க்யூ. அமெரிக்கானுக்கு வார்ன் பண்ணுறாரு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில், உன் பிள்ளைய ஜாகிரதையாக பார்த்துக்கோண்ணா, யாருன்னு தெரியும்ல அமெரிக்கான் அவங்க அப்பா. அந்த கிளைமேக்ஸிங் சைபீரியன் ஹஸ்கி 3-4 சைபீரியன் ஹஸ்கி அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குது. வேறு லெவலில் இருந்தது. அந்த டிக் அனிமே. மைனஸ்னால் உபேந்திரா அமீர்கானை இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அண்ணன். அது கொஞ்சம் தவறிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவர் கான்சன்ட்ரேஷனில் போயிட்டார். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சது தலைவர் படம். எனக்கு பிடிச்சிருந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தான் இருப்பான். ஒருத்தனை நீ மட்டம் தட்டி முன்னேற்றம் உனக்கு அது தேவையே இல்லை, எனக்கும் அது தேவையில்லை. நம்ம இது கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் இன்னும் அப்படின்னு தான் சொல்லுவேன். தவிர ப்ரொடியூசர் டெக்னீஷியனுக்கு என்றைக்குமே மதிப்பு கொடுக்கணும். அதுதான் நீ பண்ணலைல்ல, அதுதான். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அடுத்த படத்தில் அண்ணன் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். கைதி 2 அடுத்த படம், அதை கண்டிப்பாக தூக்கி ஏற்றி விட்ருவார். இருந்தாலும் கைதி, விக்ரம் போல் கொஞ்சம் கம்மி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி எங்களுக்கு படம் வேணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா அடுத்த வாட்டி கொடுத்துருங்க. கைதி 2ல் ஃபார் தலைவர் ஃபேனுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அதுதான் புரியுது. பாய்ண்ணா.